வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். மேஷம் ராசிக்கான வாரப்பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். அதாவது ஜூலை மாதம் 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மேஷம் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் மேஷ ராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எந்த அளவுக்கு முயற்சிக்கு செய்கிறாங்களோ அந்த அளவுக்கு பலன் நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக அமைய போகுது இந்த வாரம் பொறுத்தவரையில். அதே நேரத்தில் அவசர முடிவுகளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டாங்கன்னா வேறு எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்கள் எந்த வேலை தொடங்குனீங்கனாலும் அதை பிளான் பண்ணி செய்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வேலை செய்கிறவங்களோட மேலதிகாரிகளோட கவனம்லாம் உங்கள் மீது தான் இருக்கும். அது பார்த்தீங்கன்னா, உங்க திறமைய வெளிப்படுத்துற அளவுக்கு வாய்ப்புகள் வரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. சிலருக்கு பார்த்தீங்கன்னா, புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கிறதுக்குமான வாய்ப்புகள் இருக்கு. வேலை மாற்ற நினைக்கிறவங்கலாம் ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். இந்த வாரம் தொடங்கக்கூடிய ஒரு விஷயம் நல்லபடியா இருக்கு, மேஷம் ராசி பொறுத்தவரைக்கும். உடனடியா முடிவெடுக்கிறத மட்டும் கொஞ்சம் தவிர்த்துட்டு நிதானமா செயல்படுறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். வியாபாரிகள பொறுத்தவரைக்கும் வரவு சீரா இருக்கும். பழைய வாடிக்கையாளர்களோட மீண்டும் கான்டாக்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. புதிய புதிய முதலீடுகள் செய்ய நினைக்கிற போது, முழுமையா ஒரு யோசனை பண்ணி ஆராய்ஞ்சு அத செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ்ல இருக்கும்போது மட்டும் கொஞ்சம் கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்கு. அத கொஞ்சம் நிதானமா கையாண்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். பண வரவ பொறுத்தவரைக்கும் மேஷராசிக்காரங்களுக்கு வருமானம் நல்லபடியா இருக்கும். அதே நேரத்தில பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன எதிர்பாராத செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது வீட்டுக்கோ, இல்ல வாகனத்துக்கோ, குடும்ப தேவைகளுக்கான பணமோ செலவாகறதுக்கு வாய்ப்பு இருக்கும். கடன் வாங்குற நிலைமைய கொஞ்சம் முடிஞ்ச வரைக்கும் தவிர்த்துக்கோங்க மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும். குடும்பத்த பொறுத்தவரைக்கும் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள், குறைகள் எல்லாம் இருக்கிறது கொஞ்சம் குறையறதுக்கு தொடங்கும். வாழ்க்கை துணையோட இருக்கிற வெளிப்படையான ஒரு பேச்சு நல்ல புரிதலை உருவாக்கும். பிள்ளைகளோட கல்வி அல்லது முன்னேற்றம் தொடர்பான மகிழ்ச்சியான தகவல்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி உடல் நலம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா சின்னதா தலைவலி அல்லது எப்படி சொல்றது? தூக்கம் கொஞ்சம் குறையறதுனால உடல் சூடு அது மாரி சின்ன சின்ன பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. தண்ணி போதுமான அளவு குடிக்கிறது உங்களோட ஆரோக்கியத்த மேம்படுத்துறதுக்கு அது கொஞ்சம் சிறப்பான ஒரு வழியா இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் கவனம் கொஞ்சம் நல்லா அதிகரிக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் யாரெல்லாம் அட்டெண்ட் பண்ண போறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் நல்ல ஒரு பலனுள்ளதா இருக்கும், பயனுள்ளதாவும் இருக்கும். அந்த டீச்சர்ஸோட ஆலோசனை இவங்க நல்லபடியா பின்பற்றி முன்னேறுனாங்கன்னா, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இவங்களுக்கு இருக்கு. மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமையும், ஞாயிற்றுக்கிழமையும் சாதகமான நாட்களா இருக்கு. இவங்க ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமையா இருக்கும். வெள்ளிக்கிழமை செய்கிற எந்த ஒரு வேலையும் நிதானமா ஒரு வாட்டி 2 வாட்டி யோசனை பண்ணி ஜாக்கிரதையா செய்யுங்க. அது மட்டும் பார்த்துக்கோங்க. வேற ஒண்ணும் இல்ல. உங்களோட அதிர்ஷ்ட நம்பர் பார்த்தீங்கன்னா 9. அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் உங்களுக்கு ரெட் கலர் கொஞ்சம் லக்கியான கலரா இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கும். மொத்தமா மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். அது அவசரத்த விட நிதானமா எந்த ஒரு விஷயத்தையும் செலக்ட் பண்ணாங்கன்னா, தொழில்ல பணம் மற்றும் குடும்ப விஷயங்கள்ல நல்ல பலன்கள பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்தவரைக்கும் இருக்கு. இதுதான் நான் இந்த வீடியோல பதிவு செய்யணும்னு நெனச்சேன். ரொம்ப நன்றி. நீங்க பொறுமையா கேட்டிருக்கீங்க. மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.